பண்டிகைக்கு எல்லோரும் தயாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. வாழ்த்துக்கள்ங்க எல்லாத்துக்கும். பொங்கல் வாழ்த்துக்கள்ங்க. அடுத்து சர்க்கரை பொங்கல் நம்ம வைக்க போகிறோம்ல, அதில் எல்லாருமே ரெசிபி கொடுப்பாங்க. நான் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னு தான் சொல்ல போகிறேன். இந்த எல்லோரும் முன்னோர்கள் எப்படியெல்லாம் பிளான் பண்ணி செஞ்சுருக்காங்க பாருங்கள். நம்ம சர்க்கரை பொங்கலுக்கு என்னென்ன போடுவாங்க, பச்சரிசி, பாசிப்பருப்பு, வெல்லம், நெய், நட்ஸ் இதெல்லாம் பயன்படுத்தி செய்கிற பாரம்பரிய உணவு தானே. அதில் பச்சரிசியும் வெல்லமும் நீடித்த ஆற்றலை அளிக்குங்க, உடலை சுறுசுறுப்பாக வச்சுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா என்னென்னா பாசிப்பருப்பில் இருக்க புரோட்டீன் சத்து தசை சேதங்களை சரி செய்வதோட உடலுக்கு வலிமை அளிக்குதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வெல்லத்தில் இருக்க இரும்பு, கால்சியம், மெக்னீசியம் சத்துலாம் நிறைந்துள்ளதுனால எலும்புகளை வலிமையாக வைத்திருக்க உதவுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்னா நம்ம நெய்யில் உள்ள ஆரோக்கியமான கொழுப்பு மற்றும் நட்ஸ் எல்லாம் மூளை ஆரோக்கியத்தை ஊக்குவிக்கிறது, ஞாபக சக்தி, கவனம் செலுத்தும் திறன் அதிகரிக்கும். ஒரு சர்க்கரை பொங்கல் சாப்பிட்றதுனால இவ்வளோ பெனிஃபிட் அப்படின்ட்டு இருக்குங்களா. எல்லாத்தையும் விடவும் பாசிப்பருப்பு மற்றும் நெய் செரிமான ஆரோக்கியத்தை காக்குங்க, குடல் இயக்கம் சீராக்கி மலச்சிக்கல் மற்றும் வயிற்று உப்புசத்தை தடுக்குங்க. இத்தனை பெனிஃபிட் இருக்குது. ஆனால் சர்க்கரை நோயாளிங்க எல்லாருமே கரெக்டாக சாப்பிட்றது தான் நல்லது. நார்ச்சத்து, புரோட்டீன் நுகர்வு இதெல்லாம் இருக்குது. இருந்தால் கூட சர்க்கரை நோயாளிங்கெல்லாம் கரெக்டாக சாப்பிட்ணுங்க. நிறைய நன்மைகள் இருந்தால் கூட நம்ம கரெக்டாக எடுத்துக்குவோம், நல்லதே நினைப்போங்க. அனைவருக்கும் கல்பனா தமிழ் பிளாகின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்க. எல்லோரும் பொங்கல் வச்சுட்டு சந்தோஷமாக இருக்க வாழ்த்துக்கள்ங்க.